எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதே மாதிரி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சி இல்லை பிடிக்கல, இதில் ஏதாவது குறை அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, உலகின் மிக ஆழமான அகழி மரியானா அகழி. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் எந்த பீடபூமியில் கனிம வளம் நிறைந்து காணப்படுகிறது? சோட்டா நாக்பூர் பீடபூமி. உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. அடுத்து, உலகின் மிக ஆழமான மிகப்பெரிய பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். ஜாவா அகழி எந்த பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி? இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி ஜாவா அகழி. அடுத்த ஆறாவது கேள்வி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1997. அடுத்து, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி. விதி 14. அடுத்து, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி. விதி 17. விதி 17. இந்தியாவில் அலுவலக மொழிகள் எத்தனை உள்ளன? இந்தியாவில் அலுவலக மொழிகள் எத்தனை உள்ளன? 22. தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004. 2004. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1990. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? இனங்களின் அருங்காட்சியகம் V.A. ஸ்மித். அடுத்து, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார்? 11வது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம். எழுத்தறிவு அதிகம் கன்னியாகுமரி, எழுத்தறிவு குறைவு தர்மபுரி. அடுத்து, நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டு காலம் சிறையில் வைக்கப்பட்டார்? 27 ஆண்டுகள். அடுத்து, விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்? விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்? 1988. அடுத்து, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? அசோகர். அசோகர். அடுத்து, தம்மா என்பது எம்மொழி சொல். தம்மா என்பது எம்மொழி சொல். பிராகிருதம். பிராகிருதம்.
பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தவர் யார்? பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தவர் யார்? தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை. அடுத்து, பரிணாம நிலையில் நெருப்பின் பயனை அறிந்து இருந்த மனிதன் யார்? பரிணாம நிலையில் நெருப்பின் பயனை அறிந்து இருந்த மனிதன் யார்? ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை. சிவகங்கை. நன்றி.